வணக்கம். இது என்னுடைய 12வது இசையில்லாத பாடல். ஒரு கவிஞன் என்பவன் எந்த சந்தர்ப்பத்திலும் எதை கொடுத்தாலும், அது தலைப்பாக இருக்கலாம் அல்லது படமாக இருக்கலாம், கவிதை எழுதக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், என் ஆசான் மறைது ஆக்கோ குலோத்துங்கன் அவர்கள் எனக்கு சொன்ன அறிவுரை இதுதான். என்னை நிறைய இடங்களில் சென்று அவர் என்னை சோதித்து எழுத வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நான் பாரதியார் விருதுகளெல்லாம் பெற்றிருக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம திறமை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இன்று நான் பாடப்போகிற பாடல் என்னவென்றால், சென்னை அருகே திருநீர்மலை என்று ஒரு ஆலயம் பகுதி உள்ளது. அதை 4 அவதாரமாக அவதரித்திருந்தார். அப்போ அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாது. திருநீர்மலை என்றால் சிவன் கோயில் என்று எடுத்து கொண்டிருந்த போது என் மாமனார் அவர்கள் பயங்கரமான பெருமாள் பக்தர். அவர் அந்த கோயில் சிவன் கோயில்னு தெரிஞ்சதுனால அவர் எங்கெல்லாமோ பெருமாள் கோயிலை சுற்றி அலைஞ்சும்போது சென்னை வந்த புதுதவர். அவர் இறப்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை கண்டுபிடிச்சி எனக்கு திருநீர்மலை மாப்பிள்ள அது பெருமாள் கோயில் நீங்கள் போங்கன்னு சொல்லி இது பண்ணார். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நானும் என் மனைவியும் அடிக்கடி செல்ல ஆரம்பித்தோம். அங்கு போக போக அந்த படி ஏற ஒரு திருப்பம் தந்தது. அதனால் திருப்பந்தரம் திருநீர்மலை என்று ஆன்மீக கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த பெருமாளை பற்றி நான் 2 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் ஒரு பாடலை நான் என்ன பண்ணோன்னா, அந்த பாடலாம் எழுதி அந்த கோயில் வரலாறு எழுதும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய இறைவனை பற்றி பாடல் எழுதி அதை ஒரு போர்டாக செஞ்சு போடுவது என்னுடைய வழக்கம், என்னுடைய சொந்த செலவில். அப்படி நான் போட்டிருந்த ஒரு பாடலை திருவனந்தபுரத்திலிருந்து வந்த ஒரு பஜனை குழு, அதாவது அந்த கோயிலை சார்ந்தவர்கள் கேட்டு அந்த போர்டை என்னது வாங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வேண்டாம்னா, இது பெருமைக்காக சொல்லவில்லை, இறைவன் கொடுத்த வரமாக அந்த பாடலை எழுதியிருந்தேன். அது இன்றளவும் அந்த ஆலயங்களில் படிப்பது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அந்த பாடலைத்தான் இப்பொழுது உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். முதல்ல ஒரு 4 வரியில் தான் ஒரு பல்லவியோடு தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாடல் அது ஃபுல்லாக எழுதிப்பேன். அது பாருங்கள். கோடிகள் குவிக்கின்ற மலை உண்டு, கோவிந்தா என்று சொல்ல வாழ்வில் நிலை உண்டு. கோடிகள் குவிக்கின்ற மலை உண்டு, கோவிந்தா என்று சொல்ல வாழ்வில் நிலை உண்டு. கோடி புண்ணியம் குவிக்கின்ற மலை ஒன்று, அது திருநீர் மலை என்று கரங்கள் குவிப்போம் நின்று. திருநீர் மலை என்று கரங்கள் குவிப்போம் நின்று. கோடிகள் குவிக்கின்ற மலை ஒன்று, கோவிந்தா என்று சொல்ல வாழ்வில் நிலை உண்டு, வாழ்வில் நிலை உண்டு. இது ஒரு பாடல். அடுத்ததாக இன்னொரு பாடல், அதாவது இந்த தலத்தினுடைய பெருமை பற்றி 4 கோலத்திலே பெருமாள் காட்சிக்கிறார். நின்றான், கிடந்தான், அமர்ந்தான், எழுந்தார் என்று சொல்வார்கள். அதை பற்றி நான் எழுதிப்பார். நாற்கோல நாயகனே நாரதம் தோளும் நாராயணனே, நாற்கோல நாயகனே நாரதம் தோளும் நாராயணனே, போர்க்கோல பார்த்தனனே திருமலை திருநீர்மலை தந்தவனே வந்தவனே. நாற்கோல நாயகனே நாரதம் தோளும் நாராயணனே, போர்க்கோல பார்த்தனனே திருமலை திருநீர்மலை தந்தவனே வந்தவனே. விரும்பும் அடியவர்க்கு அரும்பும் வாழ்வழித்து, நெருங்கும் வினை முடித்து நொறுங்கும் மனமலர மனங்களாக வருபவனே, நல்ல தினங்களாக தருபவனே. நாற்கோல நாயகனே நாரதம் தோளும் நாராயணனே, போர்க்கோல பார்த்தனனே திருமலை திருநீர்மலை தந்தவனே வந்தவனே. விரும்பும் அடியவர்க்கு அரும்பும் வாழ்வழித்து, நெருங்கும் வினை முடித்து நொறுங்கும் மனமகிழ மனங்களாக வருபவனே, நல்ல தினங்களாக தருபவனே. நாராயணா ஓம் நமோ நாராயணா. இன்று சனிக்கிழமை என்பதால் இந்த பாடலை பதிவதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இது என்னுடைய 11வது இசையில்லாத பாடல். இதற்கும் உங்களுடைய பின்னோட தந்து என ஊக்குவிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் கவிச்சித்தர் கலக்காடவா மாரி சுப்பிரமணியன்.